இப்படியே போச்சுன்னா மக்கள் யாரும் நிம்மதியாவே வாழ முடியாது. இந்த நிலைமை இதே மாதிரி கண்டினியூவா நீடிச்சுச்சுன்னா பாதிக்கப்பட போறது மக்கள் தான். மக்களோட பணம் எங்க போகுது? பெட்ரோல், டீசல் இதுலயே போச்சுன்னா மக்கள் எப்படி சம்பாதிக்க முடியும்? இதுக்கான தீர்வு அரசாங்கம் உடனடியா எடுத்து ஆகணும். இது மக்களோட குரல். வணக்கம் மக்களே, நான் உங்க திருமூர்த்தி, இது உங்க மூர்த்தி டாக்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு சூழ்நிலையில மக்களுக்கு ரொம்ப தலைவலியா இருக்கிற ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெட்ரோல், டீசல், கேஸ் இதோட விலைகள் அதிகரிச்சுட்டு போறது தாங்க. ஏன் ஒவ்வொரு நாளும் இந்த ரேட் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கு? இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி இல்ல. இதுக்கு முன்னாடி பல வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாம் 30 ரூபாய்க்கு பெட்ரோல் விட்டது இன்னைக்கு பாத்தீங்கன்னா 105 ரூபா ரேட்டுக்கு வந்து நிக்குது. அப்ப இந்த மாதிரியான விலைகளுக்கான மாற்றத்துக்கான காரணம் என்னன்னு சொல்லி மக்கள் ஒவ்வொரு நாளும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. மிடில் கிளாஸ், அதுக்கு கீழே இருக்கிற மக்கள், அன்றாட வருமானத்தை நம்பி இருக்கிற மக்கள் கூட ஒரு பெட்ரோல் போட்டு பைக்ல போக முடியல, அந்த ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு வந்து வந்துருச்சு. தமிழ்நாடு முதற்கொண்டு இல்லை, இந்தியா ஃபுல்லாவுமே அந்த ஒரு நிலைமையில தான் இருக்காங்க மக்கள் எல்லாருமே. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னைக்கு பெட்ரோல் டீசல் வந்து டீரெகுலேஷன் பண்ணி மார்க்கெட் சிஸ்டம்குள்ள கொண்டு வந்தாங்களோ அதுல இருந்து இதுக்கான ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பெட்ரோல் டீசல் எல்லாமே கவர்மெண்ட் தான் டைரக்டா அவங்களுக்கு வந்து பேமெண்ட் சொன்னாங்க. பெட்ரோல் டீசல் விலை நிர்ணயங்கிறது கவர்மெண்ட், நம்ம அரசாங்கம் தான் பண்ணுச்சு. ஆனா க்ரூட் ஆயில் எண்ணெய் நிறுவனங்களோட முதலீடு எப்படி, அவங்களோட விலை நிறுவனம் என்னவோ அதைத்தான் இப்ப வந்து கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்றாங்க. அது வந்து ஓவரால் இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிறது. அந்த பிரைசஸ் வந்து அவங்க என்ன பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க, இன்னைக்கு ரேட் கம்மியா இருக்கு அப்படின்னா பெட்ரோல் ரேட் கம்மி ஆகும். அதே மாதிரி ரேட் இன்னைக்கு அதிகமாயிருச்சு, எண்ணெய் நிறுவனங்களோட ரேட் அதிகமாயிருச்சு அப்படின்னா அதுக்கான ரேட் அதிகமாகும் பெட்ரோல் டீசல்ல. அதான் இன்னைக்கு இருக்க கான்செப்ட். பட் ஆனா இதை நம்ம எப்படி சரி பண்ண முடியும், இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் முன்னெடுத்து கொண்டு வரலாம். நம்மளுக்கு பெட்ரோல் ரேட்டு ஏன் 100 ரூபாய்க்கு மேல வருது அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் அந்த காஸ்ட்ல வந்து டாக்ஸஸ் வந்து அதிகமா இருக்குது. அது என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து இப்போ க்ரூட் ஆயில் வந்து 55 ரூபாய்க்கு நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு இங்க வரையில அது 100 ரூபா ரேஞ்சுக்கு வந்துருது. அப்ப அந்த மாதிரி வர்றதுக்கான ரீசன் என்னன்னா, க்ரூட் ஆயிலோட காஸ்ட், அதுக்கப்புறம் ரீஃபைனிங் சார்ஜ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதுக்கப்புறம் டீலர் கமிஷன், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட எக்ஸைஸ் டாக்ஸ், அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்டோட வேட் டாக்ஸ். இது எல்லாமே கால்குலேஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 105 ரூபா அப்படிங்கிற ஒரு லிட்டர் பெட்ரோல் கொண்டு வராங்க. இன்னைக்கு டீசல் விலை பாத்தீங்கன்னா 97 ரூபால இருக்கு. அதுக்கு எக்ஸஸா தான் ஆகும். நீ நாட்கள் போக போக குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் டீசலே வந்துட்டு 100 ரூபாய்க்கு மேல வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இப்படி இருக்கிற சூழ்நிலையில கவர்மெண்ட்யே இவ்வளவு டாக்ஸஸ் வச்சு மக்கள்கிட்ட வந்து பெட்ரோல் டீசல் விலையை வந்து அதிகமாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஒவ்வொரு இது ரோட்ஸ் போடுறது, அதே மாதிரி மக்களுக்கான அந்த வெல்ஃபேருக்கானது, இது மாதிரி எல்லா ஸ்கீம்ஸையுமே வந்து ஃபாலோ பண்ணி அவங்களுக்கான பேமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து வேற எங்க இருந்துமே ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியாது. டாஸ்மாக்ல இருந்து இந்த மாதிரி பெட்ரோல், அதுல இருந்து வர்ற டாக்ஸஸ் எல்லாமே மோஸ்ட்லி டாக்ஸஸ்ல தான் கவர்மெண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த டாக்ஸஸை வந்து மக்களுக்கு கம்மியாக்குனாங்க அப்படின்னா இந்த விலை உயர்வு வந்து கட்டுப்படுத்தலாம். இந்த விலை உயர்வு, பெட்ரோல் டீசலோட விலை உயர்வு வந்து எங்கெங்கெல்லாம் பாதிப்பாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா விவசாயிகளுக்கு பாதிப்பாகுது, நடுத்தர மக்களுக்கு பாதிப்பாகுது, காய்கறி விலை ஏறுது. ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே இப்ப டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல ஆயிருச்சு. எந்த ஒரு பொருள் கொண்டு வரதா இருந்தாலும் லாரி, பஸ், வேனு, டெம்போ வண்டி, இந்த மாதிரி எல்லாமே வந்து வெஹிக்கிள் மூலமா தான் போகுது. அப்ப அந்த வெஹிக்கிள் நீங்க எப்படி ரன் பண்றீங்க? பெட்ரோல், டீசல், கேஸ் இது மூலமா தான். அப்ப அது வந்து உங்களுக்கு ரேட் கூட கூட அவங்க அங்க விலை நிர்ணயம் பண்றது காய்கறி ரேட்டு கூட தான் செய்யும். நீங்க பெட்ரோல் ரேட்டு கூடிருச்சு, அதனால காய்கறி ரேட்டை கூட்டுவோம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சைடுலுமே எல்லா மெட்டீரியலோட ரேட்டுமே இப்போ வந்து காஸ்ட் கூடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நான் வந்து ஒரு சிவில் இன்ஜினியருங்கிறனால சொல்றேன், போன மாசம் இருந்த ரேட்டு இந்த மாசம் கிடையாது, இந்த வாரம் இருக்கிற ரேட்டு அடுத்த வாரம் கிடையாது. அந்த ஒரு சூழ்நிலையில தான் மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா கம்பெனில நம்ம போய் கேட்கிறோம், கடையில போய் கேட்கிறோம் அப்படின்னா சிமெண்ட் மூட்டை கொண்டு வரது லாரி தான் கொண்டு வராங்க. இன்னைக்கு வந்து பெட்ரோல் ரேட்டு போன வாரம் இருந்த ரேட்டு இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு ரேட்டு கூடுறதுனால நாங்க வந்து மூட்டைக்கு 10 ரூபா கூட்டுறோம், 20 ரூபா கூட்டுறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம வந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா மொத்தமா ஒரு கொட்டேஷன் பேசி தான் எடுப்போம், இவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு சொல்லி. ஆனா ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே நம்மளுக்கு ரேட் வந்து டபுளா இன்க்ரீஸ் ஆயிருது அப்படின்னா அந்த கொட்டேஷன் ரேட்டுக்கும் பண்ண முடியாது, கிளைண்ட் நம்மளை அப்ரூவல் பண்ண மாட்டாங்க. இது வந்து எல்லா மக்களுக்கும் எல்லா துறைகளிலுமே பாதிப்பாகிக்கிட்டு இருக்கு. அப்ப அதை வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து இதுக்கான ஃபோக்கஸ் பண்ணி மக்களுக்கு வந்து பாதிப்பு இல்லாம பண்ணணும். அதுக்கு நியூஸ்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு இதுல வந்துட்டு மக்கள் வந்து இந்த மாதிரி பெட்ரோல், டீசல் வந்து அதிகமா யூஸ் பண்றதை தடுக்கிறதுக்கு
சின்ன சின்ன இடங்கள் நீங்க போறீங்க, பக்கத்துல போறீங்க அப்படின்னா வெஹிக்கிள் யூஸ் பண்ணாதீங்க, சைக்கிள் யூஸ் பண்ணுங்க, நடந்து போங்க அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த காலத்துல சைக்கிள் ஒரு வீட்டுல இருந்தாலே பெரிய விஷயமா இருந்துச்சு. அந்த சைக்கிள்ல இருந்து எப்படா பைக்குக்கு மாறுவோன்னு இருந்தாங்க. பைக்ல இருந்து அப்படியே ஆட்டோ, காரு அப்படின்னு கொஞ்சம் டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே போச்சு. ஆனா இப்ப வந்து கவர்மெண்ட் திரும்ப நம்மள ரீசைக்கிள் பண்ணி திரும்ப நீங்க நடந்து போங்க, சைக்கிள்ல போங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இது வந்து வளர்ச்சியா இல்ல அந்த வளர்ச்சி வந்து கவர்மெண்ட் வந்து எப்படி கொண்டு வராங்கன்றது உண்மையிலே தெரியலங்க. ஏன்னா எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே மக்களோட அடுத்த டெக்னாலஜில வந்து மூவ் பண்ணணும். அப்ப அதுல வந்து இன்க்ரீஸ் ஆகுது, விலை உயர்வு வருது அப்படின்னா அது வந்து கவர்மெண்ட் தான் வந்து குறைக்கணும். இல்ல மக்களுக்கு அதுக்கான ஃபேர் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும். நம்ம வந்து எல்லா விஷயத்துலயுமே கவர்மெண்ட்டை குறை சொல்ல போறது கிடையாது. ஆனா மக்களுக்கு என்ன தேவை, அதை சரியான வழியில எப்படி கொண்டு போக முடியும், அதுக்கான பிளான் வந்து கவர்மெண்ட் தான் பண்ணணும். ஏன்னா அதுக்கு தான் அவங்களை வந்து நம்ம ஆட்சி பொறுப்புல வச்சிருக்கோம். அந்த விஷயங்கள்ல என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்தா மக்களுக்கு பாதிப்பு இருக்காது. விலை உயர்வுங்கிறது சடனா ஏறுது, அப்புறம் சடனா டிக்ரீஸ் ஆகுது. ஆனா ஒரு சாதாரண மிடில் கிளாஸ், ஒரு கொத்தனார் வேலை பாக்குறாங்க, அன்றாட கூலி வேலை பாக்குறாங்க அப்படின்னா அவங்களோட சம்பள உயர்வுங்கிறது அவங்க சீக்கிரத்துல வர மாட்டேங்குது. கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே வந்து அகவிலைப்படி கொடுக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரைக் பண்றாங்க, போராடுறாங்க. எங்களுக்கு வந்து இந்த மாதிரி விலைவாசிலாம் உயருது, அதனால எங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி அடித்தட்டு மக்களுக்கு எல்லாம் யாரு சேலரி இன்க்ரீஸ் பண்றது? நீங்க வந்து ரேட் அதிகமாக்குறீங்க, மக்களோட இதுக்கு வந்துட்டு காய்கறி ரேட்டு, மெட்டீரியல் ரேட் எல்லாமே இன்க்ரீஸ் பண்றீங்க. ஆனா அதுக்கு அடுத்து நீங்க வந்து அந்த இன்க்ரீஸ் பண்ற மாதிரி மக்களோட பொருளாதாரத்தையும் உயர்த்தணுமே. அந்த பொருளாதார உயர்வுங்கிறது எங்க இருக்கு? அப்ப நீங்க வந்து மக்கள் வந்து இன்னைக்கு ஒருத்தன் மாசம் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா அந்த 10,000 ரூபாய் தான் இன்னும் வாங்கிட்டு இருக்காங்க ரொம்ப பேரு. அந்த 10,000 ரூபாயில நீங்க கொண்டு போற இந்த விலை உயர்வெல்லாம் எப்படி அவங்க சமாளிக்க முடியும்? அவங்க குடும்பத்துக்கு சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்களா, இல்ல இந்த நீங்க கொடுக்குற அந்த விலை உயர்வு வந்து அவங்க ஏற்றுக்குவாங்களா? அப்போ ஒவ்வொரு கம்பெனிலையுமே அது வந்து ஸ்டாண்டர்டா கொண்டு வரணும். இந்த மாதிரி விலை உயர்வு வர்றப்பையும் நீங்க இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும். ஒரு ஸ்டாஃப் வேலை பாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கான இன்க்ரிமெண்ட் வந்து இயர்லி ஒன்ஸ் தர்றாங்க. அந்த இதுலயுமே எப்படி பண்றாங்க, அப்ரேஷன் கொடுத்து நீங்க வந்து இந்த மாதிரி உங்க பர்சன்டேஜ் கொடுங்க அப்படிம்பாங்க. நான் வேலை பார்த்த கம்பெனிலலாம் அந்த மாதிரி தான். அப்ப நம்ம வந்து நம்ம ஒரு பர்சன்டேஜ் போட்டு கொடுப்போம், 100க்கு 95 அப்படின்னு சொல்லி. அங்க மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற சிஇஓ, எம்டி, அப்புறமா நம்ம ஜெனரல் மேனேஜர் எல்லாருமே பார்த்து அவங்க ஒரு பர்சன்டேஜ் போட்டு நம்மளுக்கு ஒரு 5% இல்ல 10%க்குள்ள வர்ற மாதிரி ஒரு அமௌண்ட் போட்டு கொடுப்பாங்க. அது வந்து நம்மளுக்கு அந்த 1 இயர்ல வந்து எவ்வளவோ சேஞ்சஸ் ஆகுது. எக்கனாமிக் வைஸ் வந்து அப் டவுன்ஸ் வருது, எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஒரு 6 மந்த்துக்கு ஒன்ஸ் ஆகுது நமக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டுங்கிறது கம்பெனி சைடும் கொடுக்கணும். அதை வந்து கவர்மெண்ட் தான் வந்து பிரைவேட் கம்பெனிஸ்ல பேசி இந்த மாதிரி சடனா வந்து மக்களுக்கு வந்து காய்கறி மற்ற விலை உயர்வு வர்றப்ப அதை இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி கவர்மெண்ட் வந்துட்டு ஒன்ஸ் ஒரு விலை இன்க்ரீஸ் ஆயிட்டு திரும்ப டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதை குறைக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு கடைக்காரங்களா இருக்கட்டும், வேற யாரா இருக்கட்டும், அந்த ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இவ்வளவுதான் மார்ஜின், இதுக்கு மேல வந்து குறைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க. அதையும் வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி அந்த ரேட் எல்லாமே வந்து அப் டவுன்ஸ் வரையில வந்து குறைக்கவும் செய்யணும். ஒரே ரேட்லயே வச்சுட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. இந்த ரேட் வந்துருச்சுல, மக்களை பழக்கப்படுத்திட்டோம், அப்ப இதுக்கடுத்து அதே மாதிரி கொண்டு போவோம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இல்லாம மக்களுக்கு ஒரு நல்ல சேவை செய்யணும், மக்களோட வருமானத்தை உயர்த்தணும், அடுத்த லெவலுக்கு எல்லாத்தையும் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்து இதை வந்து பண்ணாங்க அப்படின்னா இந்த விலை உயர்வுங்கிறத கண்ட்ரோல் பண்ணலாங்க. இந்த வீடியோ மூலமா என்னால சொல்ல முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இல்லை ஏதாவது விட்டு போயிருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல எனக்கு சொல்லுங்க. அதுக்கடுத்து வர்ற வீடியோஸ்கள்லையும் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ நான் உங்கள் திருமூர்த்தி, இது உங்க மூர்த்தி டாக்ஸ். அடுத்தடுத்து வர்ற வீடியோஸ்ல நான் உங்களோட வந்து டாக் பண்றேங்க. பாய், வணக்கம்.